நான் தன்னந்தனி மரம் இல்லை, என் அருமை உனக்கு புரியல, தூக்கி போட எனக்கு தெரியல, தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ, நானு வெறும் தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ. இதுக்கு மேல பாடி இருந்தேன்னா ஒரு தடவை ஜிவிஎம் சார் பாடி அதை ஒரு மீமாக்குனாங்க தெரியுமா, அந்த மாதிரி என் மூஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கோயம்புத்தூர் தானே, உங்களுக்கு அந்த இது ஃபீல் பண்ண முடியும். ஒரு மாசம் என்னடா சென்னை நீங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது அந்த வலி இருந்தது. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல, ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் நான் இங்கே வந்ததுக்கு வந்து ரொம்ப மெயின் ரீசன் வந்து சித்து. நானும் சித்துவும் வந்து முன்னாடியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எப்போ சித்து டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க? நீங்க வந்து சித்து கூப்பிட மாட்டாங்கங்க. உருகி உருகி பாட்டுக்கே வந்து அவங்க இதில் அக்செப்ட் பண்ண அந்த இதுல இருந்தா பாட்டே பயங்கரமா. இவங்க டீமாவே அடுத்து ஒரு படம் பண்ணாங்கன்னா நான் 200% சொல்றேன், கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 பாட்டு இருக்குன்னா 3 சாங் நான் தான் எழுதுவேன், இல்லைன்னா அடிச்சு பிடிங்கிடுவேன். அதனால எங்களோட ஒரு பயணம் கண்டிப்பா ஒரு லாங் டிராவல் இருக்கும். சித்து அண்ணா ஃபீச்சர் பண்றாரு, அதுக்கு விக்கி ப்ரோவே வந்து லிரிக்ஸ் எழுதுறாரு அப்படின்னா அந்த சாங்குக்கு என்ன மாதிரி ஒரு டைட்டில் வைக்கலாம்? அவரை வச்சு ஒரு பாட்டு பண்ணோம் நாங்கள். அப்புறம் அந்த பாட்டு நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். இல்லை அந்த பாட்டு பண்ணியிருந்தோம்னா இங்கே எல்லாருக்குமே செருப்படி வாங்கியிருப்போம். அந்த பாட்டோட டைட்டில்னா பொண்டாட்டி போல ஒரு டார்ச்சர். நானும் பரவாயில்ல மாப்பிள்ள நீ ரொம்ப அடி வாங்குவோம் அப்படின்ட்டாங்க என்னை பார்த்து. அவ்வளோ இதாக டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன், சரி ஓகே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டு ட்ராப் பண்ணிட்டோம். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில். இன்னைக்கு நம்ம ஷோவோடைய ஹீரோ வந்திருக்கிற யாருன்னா, பொதுவாக எல்லாருமே உருகி காதல் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சாங் போவாங்க. ஆனால் ஒரு சாங்கையே உருகி நம்ம மனசு எல்லாத்துலேயுமே இடம் பிடிச்ச அந்த பாடலுக்கு ஒரு சொந்தக்காரனே சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ, அதாவது நம்ம லைஃப்பில் எல்லாருமே அட் சம் பாயிண்ட் நம்ம தண்ணி கேன் போட வந்தவங்களா தான் இருப்போம். அதையவே ஒரு பாட்டாக இன்னைக்கு கொடுத்து விஜய் சித்து விலாக்ஸ் டீமில் இருக்கிற ஹர்ஷத் கான் ஃபீச்சர் பண்ண சாங்குடைய லிரிக்ஸ் ரைட்டர் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரைட். தென் ஃபேமிலியில் எப்படி பிரதர் இது வந்து ரிசீவ் பண்ணுறாங்க? ஏன்னா அப்போ உங்களுடைய கமிங் டு யூ இந்த ஆல்பம் சாங்லாம் வித்துட்டு எனக்கு விக்னேஷ் ப்ரோ கிட்ட நான் வரேன். திருச்சி, அங்கிருந்து சென்னை நோக்கி ஒரு பயணம், ஷோ டைரக்டர், அங்கிருந்து இப்போ வந்து ஒரு இண்டிபெண்டாகவே நீங்கள் லிரிக்ஸ். உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஒரு படிக்காதவன் படத்தில் நினைக்கிறேன், இவர் விவேக் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பார். அப்படி நடந்து போய் அவர் கூட்டு போகும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோனில் தான். அதனால் பின்னாடி எவ்வளோ அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியும், அந்த ஸ்டோனில் தான் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லை ஃபேமிலியில். ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த பயம் வரும். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வளர்ந்து நான் சினிமாவுக்கு போகிறேன்னா, நான் சினிமாவில் இல்லை, நான் வேறு ஏதோ ஒரு ஜாபில் இருக்கேன், எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பயம் தான் வரும். அதெல்லாம் யாருமே தெரியாத ஒரு சோன்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் ஆனால் தைரியமாக பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து அப்பா நம்ம ஃபேமிலியெல்லாம் யாருமே சினிமா இல்லை, அவன் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாரும் ஐடி வேலை மட்டும் பார்த்துருக்காங்க, அதை மட்டும் நான் பார்க்கணும். ஸோ அந்த ஜோனில் தான் இருந்தது. ஸ்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்தே லிரிசிஸ்ட் ஆகணுங்கிறதான் கனவாலாம் வாழல. எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபேமஸ் ஆகணும். டு பி ஃப்ரேங்க் என்னோட ஆசை அதுதான். ஸோ எனக்கு அப்போ நான் என்னால் ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணேன். நான் வந்து கிரிக்கெட் ஆடினேன், டைரக்ஷன் பண்ணேன், எடிட்டிங் பண்ணேன், லிரிக்ஸ் எழுதினேன், ஹீரோவாக நினச்ச நிறைய பேர் சாப்பிடுச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம். நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் நம்ம உருப்படியாக பண்ணுறோன்னு. ஸோ அதில் உருப்படியாக நான் பண்ண விஷயம் வந்து லிரிக்ஸ். அதை எனக்கு லக்கிலி எனக்கு அந்த புத்தி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. ஸோ 10th நான் வெறும் லிரிக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நான் லைக் நான் என்னை வந்து மிகப்பெரிய கிரிக்கெட்டராக நினச்சிலாம் தூங்கியிருக்கேன். நைட் நான் அப்படியெல்லாம் தூங்கிட்டு இருப்பேன் நைட்டு. ஸோ நம்ம லெக் ஸ்பின் எஃப்னால போட முடியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நல்ல கிரிக்கெட்டர், அவர் வந்து ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரு, நானும் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரு. இது அப்படியே ஜீனாவே வந்துருச்சுனாலே அவர் ரஞ்சி வரையும் போயிட்டாருன்னா நான்லாம் மினிமம் ஐபிஎல்லாம் தொட்டுருவேன் அந்த ஜோனில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் எனக்கு அதுக்கப்புறம் டர்ஃபில் நேற்று கூட விளையாண்டுட்டு வந்தேன். நேற்று நான் ஒரு 5 மேட்ச் விளையாண்டுருப்பேன். அந்த 5 மேட்ச்சில் மொத்தமாகவே நான் 6 ரன் கூட அடிக்கல. அவ்வளோதான் நம்ம கிரிக்கெட் அந்த மாதிரி தான் மற்றதும் போயிருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை தான் நான் வருவேன்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் அவுட் ஆகிருப்பேன்.
எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இதை நான் நல்லாவும் பண்ணுறேன், அப்போ நம்ம இதில் வரலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணது தான் லிரிக்ஸு. ஸோ எனக்கு சின்ன வயசில் நான் ஏதோ விளையாட்டாக பண்ணுறான்னு நினச்சி விட்டாங்க, சீரியஸாக கூட எடுத்துக்கல. நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னா, ரொம்ப முக்கியம், என்ன மார்க் எடுத்தேன் அவ்வளோதான் கேட்பாங்க எங்கள் வீட்லேயுமே. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது வந்து இப்போ என்னோடய ஒய்ஃபாக இருக்கிற அப்போ இருந்த என் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து நல்லா எழுதுறடான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு வந்து பேனாலாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. நல்லா எழுதுறேன் போலையே, ஆனால் நான் ஃபோனில் எழுதுவேன், எனக்கு இதுக்கு பேனா சரி பரவாயில்ல எதுவும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் காலேஜில் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. தென் சினிமா தான் என்னோடய ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு விடிவி சிம்பு ஃபில்ம் மேக்கர்ப்பா அப்படின்லாம் நான் போய் சொல்லும்போது செருப்பு கழட்டி அடிப்பேன், ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை ஒரே ஒரு வருஷம் கொடுப்பா போதும்பா, நான் அதை வச்சு அதை பொழைச்சிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டேன். சேவை ஆக முடியல, ஓடிட்டேன் திருப்பி. நீங்கள் கோயம்புத்தூர் தானே, உங்களுக்கு அந்த இது ஃபீல் பண்ண முடியும். ஒரு மாதம் என்னடா சென்னை நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வலி இருந்தது. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல, ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னை திருப்பி ரிட்டன் நான் இங்கே வந்ததுக்கு வந்து ரொம்ப மெயின் ரீசன் வந்து சித்து. நானும் சித்துவும் வந்து முன்னாடியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். லைக் எங்கள் காலேஜ் டைம்லேயே நாங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓ, நீங்களும் சிதுவும் காலேஜ்? ஏன்னா அவன் வந்து என் கூட படித்த பையன் ஒருத்தன் வந்து எப்பா என்னால் இன்ஜினியரிங் முடியல சென்னையை பெற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்னை வந்துட்டான். அவன் சென்னை வந்தான், ஆடியோ இன்ஜினியரிங் படித்தான். அவன் கிளாஸ்மேட் தான் சித்து. ஸோ அந்த பேட்சுக்கே வந்து எல்லாரையும் தெரியும், சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் தெரியும், ஆனால் யாருக்குமே லிரிசிஸ்ட் தெரியாது. லக்கிலி நான் லிரிசிஸ்ட்டுன்றதுனால அந்த பேட்சோடய நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே நான் ஒருத்தர் தான் இப்போ லிரிசிஸ்ட். ஸோ அந்த மாதிரி அப்பயே நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ நீ ஏன் சென்னை வர மாட்டேற அப்படின்னா, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைடா அப்படின்னா, எனக்கு இந்த வாடகை கொடுத்து தங்குறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என் வீட்டில் வந்து தங்கிக்கோ 3 BHK நீ தாராளமாக தங்கிக்கலாம். இல்லை மச்சான் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன், ஏசி போட்டு தரேன் வா. இல்லைடா தங்குறது ஏசிலாம் நீ பார்த்துப்ப, சோறுன்னு ஒன்று இருக்குல்ல 3 வேளை எனக்கு என் குக்கு வராங்க உனக்கு சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க. ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, நான் ரொம்ப முறுமுறுன்னு தோசை சாம்பாரோட எல்லா கருமும் பண்ணி தரேன் போல, கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இதுக்கு மேலே ரொம்ப கேட்டால் அடிச்சிருவான், சரி கிளம்பி போயிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் லைக் அவன் செல்வான்னு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி கை ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, ஆபத் பண்ணுறேன். ஃபோன் அடித்தா இப்போ உங்கள் பிரச்சனை இருக்கும், ஃபோன் அடித்தா ரிசால்வ் ஆகிடும், அந்த கேட்டகரி. ஃபோன் லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கூட, எனக்கு என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகுது. அது என்ன டெலிவரினா ஒரு 20,000 ஆகும் போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். திடீர்னு 1 லட்சம் ஆயிடுச்சு பில்லு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒவ்வொருத்தர் சரி 10 பேர்கிட்ட 10,000 வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். மச்சான் இந்த மாதிரி டெலிவரி ஒய்ஃபுக்கு. சூப்பர், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு 10,000. அவன் பேச ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து யூடியூப்பில் 2x ஸ்பீடு தான் கேட்கணும். இந்த தண்ணிக்கு எனக்கு நிறையா இது போட்டிருந்தேன், என்ன மெலோகானா பாட்டை 2xல வச்சு கேளுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேசினா 5xல வச்சு கேட்கணும். அதுமாதிரி அப்படியா சரி அந்த ஸ்பீடில் பேசுவான். அப்போ பேசும்போது இந்த மாதிரி டெலிவரி எனக்கு ஒரு 10,000 இருந்தால் கொடு, அது ஒரு 1 lakh வருது, அரேஞ்ச் பண்ணிடுவியா? ஒருத்தர கேட்டுட்ருக்கேன்டா, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் வாங்கிடுவேன். சரி ஓகே அனுப்புகிறேன். கட் பண்ணிட்டான். கட் பண்ணி பார்த்தா 1,20,000 அக்கௌண்ட்டில் வந்து விழுது. இது மற்ற மெடிக்கல் செலவுக்குலாம் சேர்த்து வச்சுக்கோ, வேறு யார்ட்டையும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். ஸோ அந்தளவுக்கு எதையுமே யோசிக்காமல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிற ஒரு ஃப்ரெண்ட். இவன் என் ஒய்ஃபு சித்து, இவங்க 3 பேர் இல்லைன்னா நான் இப்போ லிரிசிஸ்டே இல்லை. ஸோ இப்படி எனக்கு ஒரு பேக்கிங் கிடச்சதுனால லக்கிலி நான் அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி 3 பேர் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே ஒர்க் பண்ண ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே பிரதர், எப்படியோ திருச்சியில் ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு லிரிஸ்டா நீங்கள் சொல்லும் போது ஐபிஎல் தொடரணும்னு நினச்சேன், ஐபிஎல் பேர் தொடரணும்னு நினச்சாங்க. ஐபிஎல்ல தொடலனா என்ன, இன்னைக்கு உங்களோட லிரிக்ஸ்னால நிறைய பேர்த்தோட ஹார்ட்ல போய் தொட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக ஏதோ ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பின்னாடி அடிப்பொலியோ உருகியோ ஏதோ ஒன்று பிளே ஆச்சு. பரவாயில்ல, நம்ம பாட்டு போயிடுச்சு கிரவுண்டுக்கு, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம பேசலன்னா நம்ம சாங் பேசுறது அந்த ஃபீல் இருந்தது. ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் ப்ராசஸ்ல என்னவா போயிட்டு இருக்குது என்ன மாதிரி? ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபிலிம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். ஹாரி படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், பிரதரில். ஸோ லைக் நான் அடுத்து ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு சாங் அது. அதுக்கப்புறம் வந்து பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கோபி சுதாகர் ஹீரோவாக நடிக்கிற ஒரு ஃபிலிமில் வந்து
கிட்டத்தட்ட படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் எழுதியிருக்கேன். ஒரு பாட்டு மட்டும் இவங்க உமாதேவி மேம் எழுதியிருக்காங்க. மற்ற ஒரு 5 பாட்டு நான் எழுதியிருக்கேன் அந்த படத்தில். ஸோ நான் அடுத்து ரொம்ப எதிர்பார்க்குற படத்தில் அது ஒன்று. ஏன்னா அந்த பாட்டோட கம்போசர் வந்து ஜோ கிளின்டன் சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஆல்பமே பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ நான் ஒரு பாட்டை பற்றி அவ்வளோ சீக்கிரம் நானே அந்த படம் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே பேச மாட்டேன். ஏன்னா என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ நான் ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு ஆல்பமாக அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ட் சாங்ஸை ஒரு 31 சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது திருப்பி அது என் ஃபோனுக்கே வருமா இல்லை யூடியூப் போகணுமா நம்ம ஒரு சிறு இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம் சொல்ல தான் இருக்குது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர நம்ம ஒன்றா அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ ஒரு விஜய் சேது விலாக்ஸோட சப்ஸ்கிரைபராக கேட்குறேன், ஆங்கராக தாண்டி எப்போ சித்து விலாக்ஸ் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க? நீங்க வந்து சித்து கூப்பிட மாட்டாங்கங்க. நான் உருகி பாட்டுக்கே வந்து அவங்க இவர் அர்ஷத் பண்ண அந்த இதுல இருந்தா பாட்டே பயங்கரமா பத்திக்கிச்சு. அதை ஆக்சுவலா சொல்லணும் வந்தேன். பாட்டு உண்மையில சூப்பரான பாட்டு, நல்ல ஒரு லிரிக்ஸ். ஆனா அதை வந்து கொஞ்சம் ஹியூமரஸ் வேலையே கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 200%. ஆக்சுவலா விஜய் சித்து விலாக்ஸில் ஜோ படத்தை பற்றி ப்ரமோஷன் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றிக்கிட்டதை பார்த்ததுனால தான் அதுக்கப்புறம் இப்போ நம்மளும் பண்ணுவோம்ப்பான்னு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே திரும்பி வந்தது. ஒன்றுமே இல்லை, இந்த இப்படி ஒரு படம் வரதே தெரியல, இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி இவங்களால ஒரு படத்தை ஓட்ட முடியுதுன்னா அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. ஸோ நான் காலையில் பார்க்குறேன், நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன் வீடியோ. எப்படா போயிட்டு வந்தீங்க? டேய் ஓகே நீங்க நானும் உனக்கு என்ன கொண்டு போயிருக்க வேண்டியதானடா. எனக்கு அந்த சோழலாம் இருந்தது. நீங்களும் ரியோவும் நல்லா க்ளோஸ் ஆகும். நானும் ரியோனும் பயங்கர க்ளோஸ், நானும் விஜய் சித்துவும் பயங்கர க்ளோஸ், நானும் உட சித்துவும் பயங்கர க்ளோஸ். எல்லாரும் என்ன விட்டு தனியாக ஆனா பாய்களா இதுக்காக சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்கு இவங்க டீமாவே அடுத்து ஒரு படம் பண்ணாங்கன்னா நான் 200% சொல்கிறேன், கண்டிப்பாக அட்லீஸ்ட் 5 பாட்டு இருக்குன்னா 3 சாங் நான் தான் எழுதுவேன், இல்லைன்னா அடிச்சு பிடிங்கிடுவேன். அதனால் எங்களோட ஒரு பயணம் கண்டிப்பாக ஒரு லாங் ட்ராவல் இருக்கும். ஓகே, அந்த பாட்டு என்ன மாதிரி ஒரு பாட்டா இருக்கும்? ஏன்னா உங்களோட லவ் ட்ராக்ல நாங்க பார்த்துட்டோம், இப்போ ரிலேட்டபிளா ஒன்று பார்த்துட்டோம். விஜய் சேது விலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மினி பாய் சாஸ்ல தான் இப்போ வரைக்கும் யூடியூப்ல வாங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி டீமுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி ஜேர்னல்ல போவீங்க? அவங்க படம் பண்ணா கண்டிப்பா அதுவும் பாய் சாஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே பேசிக்கா படம் அப்படின்னு பண்ணும்போது கமர்ஷியலாக விற்கணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஒரு இதுக்காக நம்ம கண்டிப்பாக நிறையா ஃபீமேல் கேரக்டர்ஸ் படத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் என்னை ஃபஸ்ட்டு லவ் சாங் தான் கூப்பிடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அது வந்து மீடியாவோட பார்வை. ஓகே, இவன் இப்போ கடைசி இப்போ என்ன கடைசி இட்டு கொடுத்துருக்கான் உருகி ஓகே, அப்போ ஒரு லவ் சாங் எழுதி கொடுப்பா, அப்படி தான் வருவாங்க. பட் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எங்கள் டீம் தானே, ஸோ அதனால் நாங்களே பேசிப்போம், எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இந்த பாட்டு வேணும், நானே அடிச்சு பிடிப்பேன் எனக்கு என்ன வேணுங்கிறது. எனக்கு அது ஒரு ஃப்ரீடம் இருக்குது இவங்கள்ட்ட. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட்டாக உருகி சாங் ஹிட்டாக இருந்தாலும் அந்த ஒரு ட்ராக்லேயே இதாக்குறாங்கன்னு. பட் இது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இங்கே ஒரு கொண்டு வராங்களே பிரதர். இப்போ நமக்கு முந்தைய ஹிட் எப்படி இருக்கோ அதே ட்ராக்ல ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அது மீது உங்களுடைய கருத்து என்ன, இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணுறதுல? இல்லை, எனக்கு அதனால நான் நிறைய அஃபெண்ட் ஆகியிருக்கேன். எப்படின்னா, ஒரு மலையாளம் சிங்கர் அவர் வந்து கம்போஸ் பண்ணார் ஒரு பாட்டு. ஸோ அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கரு. அவர் வந்து ஒரு சாங் தமிழில் வந்து ஒன்று கம்போஸ் பண்ணார். 1 minute ட்ராக்லாம் ஒரு டைமில் பயங்கரமாக ஹிட்டாக இருந்ததில்ல. அப்போ நான் அந்த சாங் வந்து என்னை எழுதி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் பிரதர் அப்படின்னு. அமௌண்ட் கூட நான் பேசல, ஃபஸ்ட்டு பண்ணி தந்துறேன். ஏன்னா எனக்கு அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் எனக்கும் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அதனால் நான் அவருக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ ரொம்ப நாள் ரெஸ்பான்ஸே இல்லை. நான் கேட்குறேன், என்னாச்சு பிரதர் இந்த பாட்டு அப்படின்னா, இல்லை பிரதர் இது ஆக்சுவலாக லவ் சாங்கில் உங்களுக்கு அடிப்பொலி தானே எழுத வரும், அந்த மாதிரி தானே எழுத வரும், நான் குத்துப்பாட்டு ஏதாவது தான் கொடுக்குறேன், இதை நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். இது ஒர்க் அவுட் ஆகலை பிரதர், நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன்னா எனக்கு அது ஈகோ ஹிட்டாக இருக்காது. அதனால் உங்களுக்கு அடிப்பொலி இது மாதிரி தானே எழுத வரும்னா நீங்கள் யார் அதை லைக் டிசைட் பண்ணுறதுக்கு, அந்த ஜோன் போயிடுச்சு. ஸோ இது மீடியாவில் இந்த பிரச்சனை நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைட் இருக்குது. இது இன்டர்வியூவில் அந்த டைம்லாம் நிறைய கேட்பாங்க, இந்த லவ் சாங் சூப்பராக எழுதுங்க, யார் நினச்சி எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு தப்பு. எனக்கு ஒரு பொண்டாட்டி நான் தான் எழுத முடியும், யார் நினச்சி எழுதுன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆயிடும். ரெண்டாவது, இப்போ ஒரு லவ் சாங் வருதுன்னா லவர் நினச்சி தான் எழுதணுமா? இப்போ நான் ஒரு கொலகாரங்க எழுதணுமா? இந்த லாஜிக்கே ஃபஸ்ட்டு தப்பு. நம்ம அந்த கேரக்டராக நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிக்கணும்னு எழுதுறது தானே. ஸோ மீடியாவில் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் அஃபென்சிவாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிக்காட்டியிருந்தீங்க இன்டர்வியூவில். ஏன்னா விஜய் சேது வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாரு. ஒரு லைவாக ஒரு டைம் ஒரு கால் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டார்.
சும்மா கூப்பிட்டு பாருங்களேன். நான் பண்ணவே மாட்டேன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் அடுத்து கால் பண்ணால் நீங்கள் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் நேரம் ஒரு 10 பேர்கிட்ட சுற்றி கால் பண்ணி நான் பேச அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். அடுத்தாலும் எடுக்க மாட்டார். வேற டாஸ்க் என்ன வேணா கொடுங்க, இந்த போனை வச்சிருவோம் வரமா. சரி, ஓகே. இது டாஸ்க் இல்ல, இது வந்து ஒரு நேர் விருப்பம் மாதிரி தான். இறுதியா நம்ம வந்தாச்சு இன்டர்வியூக்கு. இப்போ லிரிசிஸ்ட கூட்டு வந்திருக்கோம். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது இப்போ லிரிசிஸ்டும் தாண்டி என்ன உங்களை ஒரு ஆக்டரா தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க சொன்னீங்க, சரி ஓகே நடிச்சால கொன்ன அப்படின்னு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால்தான் உங்க நண்பர்கள் எல்லாமே வந்து எங்க விட்டா வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல நீங்க சொல்லியிருப்பாங்க போல. பட் எனிவேஸ், எங்களுக்காக உருகி உருகிய சாங் இல்ல கண்ணவீசி சாங் எதுவோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் நீங்க பண்ண சாங்ஸ்லயே ஒரு சாங் என்னங்கிறது சொல்லிட்டு ஒரு 2 லைன் எடுத்து விட்டா நல்லா. ஓகே, இல்லை நான் போகிற இன்டர்வியூலலாம் தப்பு பண்ணிட்டேன் மட்டும்தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலே இருந்துட்டேன். வேற ஏதாவது பாட்டு பாடுறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஸோ நான் ஒரு சேஞ்சுக்கு இந்த தண்ணி கேன் பாடுறேன். ஏன்னா அதுதான் இன்னும் இது வரையும் பாடு. டெடிகேட்டட் டு ஹர்ஷித் கான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. வந்தவெல்லாம் வந்த வேகத்தில் ரிட்டர்ன் போக நான் ரெஸ்ட் ரூம் இல்லையே, கடன் கேட்க மட்டும் கூப்பிட பேங்க்கும் இல்லையே, பரபரப்புல பறந்து எல்லாம் கடந்து என்ன மறந்து போனவனை எண்ணி வருந்த லூசும் இல்லையே, நான் தன்னந்தனி மரம் இல்லையே, அருமை உனக்கு புரியல, தூக்கி போட எனக்கு தெரியல, தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ. சூப்பர். இதுக்கு மேல பாடி இருந்தேன்னா ஒரு தடவை ஜிவிஎம் சார் பாடி அதை ஒரு மீமாக்குனாங்க தெரியுமா, அந்த மாதிரி மூஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன். பாடிட்டு ஓகே ரைட் பிரதர், லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். இது ஒரு நேர் விருப்பம் மாதிரி தான். விஜய் சித்து பாக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடிட்டீங்க, கூப்பிட்டா போதும் அப்படின்னு. இப்போ அர்ஜுன் கானை வச்சு தனி கேன் போட வந்தோம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் போனீங்களா. இப்போ வாட் இஃப் இன் கேஸ் இப்போ ஃபியூச்சரில் வந்து சித்து அண்ணா ஃபீச்சர் பண்ணுறாரு, அதுக்கு விக்டி போரவே வந்து லிரிக்ஸ் எழுதுறாரு அப்படின்னா அந்த சாங்குக்கு என்ன மாதிரி ஒரு டைட்டில் வைக்கலாம்? சிதனுடைய கேரக்டரைசேஷன் அதெல்லாம் நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக. ஏன்னா நான் அவரை வச்சு ஒரு பாட்டு பண்ணோம் நாங்கள், அப்புறம் அந்த பாட்டு நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேவா? இல்லை அந்த பாட்டு பண்ணியிருந்தோம்னா இங்கே எல்லாருக்குமே செருப்படி வாங்கியிருப்போம். அதாவது அந்த பாட்டு வந்து இவர் சித்து மியூசிக்கு, சித்துக்குமார் மியூசிக்கு, விஜய் சித்து வந்து எங்களுக்கு பாடினார் அந்த பாட்டை. நான் எழுதியிருந்தேன். அப்படி நாங்கள் ஒரு பாட்டு நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே ஜாம் பண்ணும்போது எனக்கு அந்த பாட்டை எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த பாட்டோட டைட்டில்னா பொண்டாட்டி போல ஒரு டார்ச்சர் இல்லை. அந்த பாட்டை பத்தி அவ்வளவு சொல்லல, அது டிராப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பத்தி பேசுறது வேஸ்ட் தான். டிராப் ஆயிடுச்சா இல்ல வீட்ல இருந்து சிதுனா வீட்ல இருந்து வந்த இதுல டிராப் பண்ணிட்டீங்க? நாங்க 3 பேர் ஒரு பீதியில டிராப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே குடும்பஸ்தங்கனால இருந்தனால அந்த பீதியில ஆத்தி ரொம்ப ஆங்கமா நாளா பரவாயில்ல மாப்பிள்ள நீ ரொம்ப அடி வாங்கும் அப்படின்ட்டாங்க என்ன பார்த்து. அவ்வளவு டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். சரி ஓகே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டு டிராப் பண்ணிட்டோம். ப்ரோ இது வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கோம். நாங்கள் சிதனா வந்து என்னதான் ஹர்ஷத் சூர்யா அவங்களால அடித்தாலுமே அவங்க ஒய்ஃப்னு வரும்போது அடங்கியதாயிடுறாரு. அந்த அந்த பணிவே எல்லாமே வந்துடுறாரு, பயப்படுறாரு, எல்லாமே நல்லாவே தெரியுது. ரியல் லைஃப்ல எப்படி ப்ரோ அவங்க, அதாவது ஆன் ஸ்க்ரீன்ல நாங்கள் பார்த்துட்டோம் சிதனாக்குன்னு எங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் அந்த பொசிஷனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆஃப் ஸ்க்ரீன்ல எப்படி? இல்லை இது என்னன்னா அவரோட நான் அவரோட பர்சனல் சைட் ரொம்ப பார்த்ததே இல்லை. அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பார்த்ததே இல்லை. ஆனால் நானும் ஒரு ஆண், நானும் ஒரு கல்யாணமான ஆண் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன். ஊருக்கே வந்து பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு துணைப்பக்கட்டதான். அது வந்து என்னடா ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதுதான் எல்லாமே கண்டிப்பாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு வராது. ஓகே ரைட்டு. அவரோட கலாய் மூமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா வீடியோலயே அப்படி செய்யறாரு கூட இருக்கிறவங்கலாம் வச்சு. உங்களெல்லாம் செஞ்சு விட்டுருக்காரா இன்னைக்காச்சும்? ஏன் அவர் என்ன நார்மலாகவே பேசினது இல்லைங்க. அவர் அப்படிதான், அவர் யாருக்கிட்டையுமே நார்மலாக பேச மாட்டார். அவர் கலாய் சோன்லேயே தான் இருப்பார். ஒன்றும் இல்லை, நான் ரோட்டில் இந்த மாதிரி சோளம் சாப்பிட்டுட்டு இருப்போம்னு சொன்னால அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ஃபோட்டோ எடுக்க வரும்போது கூட 2 நிமிஷத்துக்கு மேலே அவங்க பேச்சு கொடுத்தா அவங்களே வச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் அவரோட பேசிக் ஹேபிட்டு. அதனால அதுதான் அவர். அதனால அவரோட விளாக் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவர் விளாக்ல வந்து அவர் எதுவும் புதுசாக கண்டென்ட் யோசிச்சு செய்யலை. அவங்க யாரோ அவங்க அதை அப்படியே திருப்பி பண்ணுறாங்க, அவ்வளோதான். சாங் பார்த்துட்டு செய்து என்ன சொன்னார்? ஏன்னா நீங்களே இப்போ சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலுமே அந்த மறைமுகமாலாம் எதுவும் இல்லை, ஓப்பனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார் அப்படின்னு. சாங்க்கு அப்புறமா என்ன சொன்னார்? இதுதாங்க நான் போகிற இடத்துலலாம் இதை சொல்லிடுறேன். மனுஷன் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க. அவர்கிட்ட பேசணுன்னா அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்துப்பார். நீங்கள் இப்போ கால் பண்ணாவே
6 மாசம் கழிச்சு தான் வந்து திருப்பி கால் பண்ணுவாரா? இல்லை, அவர் வீட்டம்மாவை தவிர எல்லாருக்காலையும் அவர் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவார். வீட்டம்மானா வீட்டு போய் செருப்படி வாங்குவார். அதனால மற்ற எல்லாரோடைய காலைக்குமே அவர் ஒரு டைம் எடுத்துப்பார். ஏன்னா அது சில பேர் வந்து இந்த ரொம்ப ஃபோனோட அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவரோட vlog பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் ஃபோன் ஹேண்டில் பண்ண மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேசிக்காகவே அப்படி தான். இதுக்கு சன் மியூசிக் நான் அவரோட ஷோ டைரக்ட் பண்ணேன். அப்போ இருக்கும்போது அவர் ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் அதை தேடுறதுக்கு அவருக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் இன்னும் சில பேர் ஃபோன் எடுக்கலாம், நம்மளுக்கு கோவம் வராதுல்ல, இந்த ஆள் வேறு ஃபோனே எடுத்து தொலைய மாட்டான், அந்த ஜோனில் தான் அவர் இருப்பார். பட் இது நேர்ல பார்த்து நீங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? இப்போ ஐயா ஐயா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டா அந்த ஜோனில் தான் ஆரம்பிப்பார். அதனால சில பேர் அது வந்து ஏங்க ஃபோன் எடுக்க மாட்டீங்க, ஐயா கொஞ்சம் சரி விடுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி அடுத்த கண்டென்ட் போயிடுவோம்ல, அவ்வளோதான். ஸோ அந்த பாண்டிங் எப்படி பதில் இருக்கும்? இது வந்து ப்ரொஃபஷனலாக கேட்கல, நான் பர்சனலாக கேட்குறேன். ஏன்னா ப்ரொஃபஷனலாக இப்போ நீங்கள் சொல்லுங்க ஏதாவது கால் பண்ணால் கூட இதாகும் அப்படின்னா, பட் பர்சனலே எப்படி விஜய் சித்து அந்த டீமும் சரி சித்து நான் 2 பேரும்? எனக்கு விஜய் சித்துவோட ஆக்சுவலாக இந்த டீம்லேயே எனக்கு ரொம்ப பர்சனல் பாண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட தான். இப்போ மற்ற எல்லாருமே இப்போ ஹர்ஷதா இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே ஒரு ஹை பை ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். நான் அந்த டீமில் இவர் பாலாவோட பிபியோட எதுக்கு நான் அதிகமாக கால் பண்ணி உங்கள் அண்ணன் இருக்காரா, தயவுசெய்து கொஞ்சம் ஃபோனை கொடுங்க, அதுக்கு மட்டும்தான் எடுக்க மாட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டு பேசி ஆகணுங்க நேரத்தில் அவர் எடுக்க மாட்டார். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன், ஒரு பிபி கூப்பிட்டு தயவு செஞ்சு அவர் எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக பேசுவேன். மற்றபடி எனக்கு பர்சனல் பாண்டிங் இவரோட தான் இருக்கும். சித்தோட எந்தாலும் இப்போ நம்ம எந்த ஒரு ஆஃபீஸில் இருந்தாலுமே நம்ம ரேண்டிங் பண்ணுவோம் தெரியுமா, ஐயோ குடைச்சலை கொடுக்க அந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு உட்காந்து ரேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யார் கிடப்பானா விஜய் சித்து தான் கிடப்பாப்புல. நாங்கள் சன் மியூசிக் ஷூட் முடித்த கையோட நேராக ஏதர் அவரோட ஆஃபீஸ் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து இந்த சோளக்கருத்து கடை இருக்கும், அங்கே உட்காந்து சோளக்கருத்து வாங்கிட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருப்போம் மாற்றி. இப்போ ரீசெண்டாக ஏதோ இதில் ஜோ ஃபிலிமோட ப்ரிவியூவில் மீட் பண்ணோம். அப்போ வந்தோடனே சுற்றி ஆள் இருக்கும்போது வந்துட்டான்டா, ஐயோ டே இன்னைக்கு ஒரு நாள் புலம்பாதரா தயவு செஞ்சு, அந்த சோனில் தான் படம் தான் வரல ஏங்க நீங்கள் படத்தை பற்றி சந்தோஷமாக பேசுறதாங்க வந்தேன். அப்படியா நீ வந்தாலே அந்த மைண்ட் நான் கொடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி அவருக்கு. அதனால் நாங்கள் ஒரு ரேண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பிரதர் இவ்வளோ நேரம் எங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்கள் சேனலுக்கு கொடுத்ததுக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட சாங் ஹிட் ஆனதுக்கும், இனி போட போகிற சாங் ஹிட் ஆகிறதுக்கும் சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்டு இதுக்கு முன்னாடி லவ் சாங் போட்டு எல்லாத்தையும் உருக வச்சிங்க உங்கள் சாங்கில். இப்போ தண்ணி கேன் போட அட் சம் பாயிண்ட் எல்லாருமே நம்மளாம் தண்ணி கேன் போட வேணும் தான் அப்படிங்கிறது ரிலேட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு இன்டர்வியூவில் அந்த அப்டேட்டோட கூடிய விரைவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் அப்கமிங்ல. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து அந்த கலைத்துறையை மேலே ஏற்றிட்டு போகிறக்கும், அதாவது உங்கள் லிரிக்ஸில் மோஸ்ட் ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால அந்த இதுல இருந்து ஒரு விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.